इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. शंकर विजय मकरंदम 16வது ஆஸ்வாதம் ஆரம்பம். षोडशः ஆஸ்வாதः விஸ்வரூப ஜெயः அப்படின்னு தலைப்பு. பட்டு மண்டல மிஸ்ர கண்டனார்த்தம் பிரவிசன் பத்மவனம் நவம் ஜயார்த்தி தம் ஆதர்ஷ்ய கிரம் விதர்ஷ்ய வாதைः யதிமாதாத் சச்ச பாது மாம் பிரமோதி. ஒரு மங்களாச்சரணம். 16வது ஆஸ்வாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மங்களாச்சரணம். பண்டரமிஸ்ரர் அப்படின்னு பேருள்ள அந்த பண்டிதர் ரொம்ப பட்டுன்னு சொன்ன ரொம்ப கெட்டிக்காரரான அந்த மண்டன மிஸ்ரரை வாதத்தில் கண்டிக்க வேண்டும். அதை கண்டிக்கிறதுக்காக அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறார் ஆச்சாரியார். அவர் இருக்கிற இடம் எங்க அப்படின்னு கேட்டா பத்மவனம் அப்படின்னு ஒரு அக்ரஹாரமாகும். இந்த அக்ரஹாரம் மாஹிஷ்மதி அப்படிங்கிற அந்த நகரத்துல இருக்குன்னு தெரிகிறது. அந்த பத்மவனம்ங்கிற அக்ரஹாரத்திலே அந்த மண்டன மிஸ்ரரை ஜெயிப்பதற்காக போறார் ஆச்சாரியர் ஜெயார்த்தி. மண்டன மிஸ்ரருடைய பேச்சை யாரும் கண்டிக்க முடியாது. அப்பேற்பட்டவர் அவர். தம் அதிருஷ்ய கிரம். அவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேல யாரும் பேச முடியாது. அப்படி இருக்கிறவர் அவரை இப்ப கண்டிக்கணும். அவரை கண்டிச்சு விதிஷ்ய வாதைகி வாதங்கள்ல அவரை பேச முடியாதபடிக்கு பண்ணி அவரை தனக்கு சிஷ்யனாக சந்நியாசியாக்கி பண்ணினாரே, தன்னுடைய சிஷ்யனாக ஆக்கின்றாரே அந்த யதி சிரேஷ்டர். சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த யதி சிரேஷ்டரான ஆச்சாரியால் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்துட்டோம். நம்ம இதுவரையில எங்க போயிருக்கோம்னு சொன்னா ஆச்சாரியால் குமாரில பற்ற பாக்குறதுக்கு போறார். அதாவது பிரயாகத்துக்கு போற இடத்துல குமாரில பற்ற பாக்குறார். அவர் கடைசி காலத்துல இருந்துருக்கார். உஷாகினி பிரவேசம் பண்ணி அந்த காரணங்கள்லாம் எடுத்து சொல்றார். ஆச்சாரியால் சொல்றார், அவனை நான் பழக்க வைக்கிறேன், என்னுடைய பாஷ்யத்துக்கு வார்த்திகம் எழுதணும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், அது வேண்டாம், நான் எனக்கு ஒரு சிஷ்யன் இருக்கான், அவன்கிட்ட போய் நீங்க வாதம் பண்ணுங்க, அதுதான் அவனை விட்டு எழுத சொல்லலாம், வார்த்தை எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆச்சாரியார்கிட்ட குமார பட்டர் உபதேசம் வாங்கிண்டு ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்து அங்கேயே மோட்சம் அடைகிறாருங்கிறதும் உல்லேகம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சாரியால் இப்ப மண்டன மிஸ்ரரை பார்க்க கிளம்புறார். அவர்தான் விஸ்வரூபகா. அவரும் எத்தனையோ மண்டன மிஸ்ரர் இருந்திருக்கா போல இருக்கு. அதுல விஸ்வரூபகா அப்படிங்கிற ஒருத்தர் அவரை தான் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டு இருக்கார். ஏன்னா ஆச்சாரியால் அங்க குமாரில பட்டரோடு பேசிட்டு இருக்கும் போது அங்க கூட ஒரு மண்டன மிஸ்ரர் இருந்திருக்கார். அவர் நேர காலில் விழுந்து எனக்கு உபதேசம் பண்ணணும், என்னையும் சன்னியாசியாக்கி சிஷனாக ஏத்துக்கணும் எல்லாம் கேட்டு இருந்திருக்காரு. அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு ஆச்சாரியர். அப்படி ஒரு கதை வருது. அதனாலே அவரை பார்க்கறதுக்காக இவர் கிளம்பணும். இந்த கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை தேவைப்படுறது. அதாவது இவர் எந்த மண்டன மிஸ்ரரை ஜெயிக்கிறதுக்காக போகிறாரோ அந்த மண்டன மிஸ்ரருக்கு பத்னியாக இருப்பது சாக்ஷா சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி எப்படி இவருக்கு பத்னியா வந்தார் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை.
அது என்ன? நிகமாத்யயனை பூர்வம் துர்வாசாக தாதுரந்திகே ஸ்வரே அஸ்கலத் ததா வாணிம் விஹசந்தியும் சசாபசஹா. துர்வாசா கோபக்கார மகர்ஷி, இவர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார் இல்லையா? இவர் பிரம்மலோகத்துல போய் அங்க ஏதோ வேத மந்திரம் படிச்சிருக்கார், வேதாத்தியனம் வேத பாராயணமோ ஏதோ பண்ணியிருக்கார். அதுவும் பிரம்மாவுக்கு எதிர்த்தா போல இவர் சொல்லி காமிச்சிருக்கார் போல இருக்கு வேதம். அதுல ஸ்வரம் தப்பிருக்கு, ஸ்வரே அஸ்கலத். இவ்வளவு பெரிய மகர்ஷி ஒரு ஸ்வரத்தம்பா தப்பா சொல்றாரேன்னு நினைச்சு அங்க சரஸ்வதி தேவி இருந்தாலே அவ சிரிச்சுட்டா. துர்வாசரை பார்த்து தப்பெடுத்தேன்னு. அதனால அவர் சரஸ்வதி மேல கோபப்பட்டு ஒரு சாபத்துக்கு கொடுத்துட்டார். துர்வாச மகர்ஷி என்ன சாபம் கொடுத்தார்? மானுஷி துவம் பவேதி ஆஷு சப்த்வா தஸ்யை முனிர் ததௌ தர்ஷனே சாபமோக்ஷஞ்ச மர்த்தியமூர்த்தே ருமாபதே. நீ உடனே ஒரு மனுஷ ஜென்மாவை எடுக்க வேண்டியும், நீ மனுஷ ஜென்மாவில் பிறவி எடுப்பாய் அப்படின்னு சாபம். இந்த சாபத்துக்கு ஒரு விமோச்சனம். என்ன விமோச்சனம்? மனுஷ ரூபத்துல சிவனை நீ நேரடியாக எப்போ பார்ப்பையோ அப்போ உனக்கு இந்த சாப மோட்சம் உண்டு. அப்போ சங்கர பகவத்பாதால அவ பார்த்தாகணும், பார்த்தாதான் சாப மோட்சம் ஏற்படும். இந்த சாப காரணத்தினால சரஸ்வதி தேவி பூலோகத்துல ஜென்மா எடுக்கும்படியாக ஆச்சு. அதசா பாரதி ஜஜ்ஞே சோணாதீரே ஜுஜன்மனஹ தனயா விஷ்ணுமித்ரஸ்ய சர்வாங்க மதுரா சதி. அதுக்கப்புறம் அந்த சரஸ்வதி தேவி சோனா நதி கரையிலே ஒரு பிராமணன் விஷ்ணுமித்ரன் அப்படின்னு பேரு, அந்த பிராமணனுக்கு பெண்ணாக பிறந்தார். அழகான பெண்ணாக அவர் பிறந்தார். பிறந்து கிரமமாக வளர்கிறார். சா வாணி பால்ய மாயாதா பித்ருभ्याம் பரிலாலிதா கிரமேண வவ்ருதே சாந்திரி கலேவ சித பக்ஷகா. சிசுவாக பிறந்து கிரமமாக பால்ய வயசுக்கு கிரமமாக வளர்றார். அந்த சந்திரனுடைய கலையானது ஒவ்வொரு கலையாக சுக்லபக்ஷத்திலே வளருமோ இல்லையோ அந்த மாதிரி அந்த பெண் வளர்கிறார். விவாகோச்சிதமான ஒரு காலம் அது. விவாகோச்சித காலே தாம் உபயேமே யதாவிதி விஸ்வரூபோ மகாவிப்ரஹா சர்வஜாம் சர்வவித்தமஹா. அந்த பெண்ணுக்கு விவாகோச்சிதமான காலம் வரும்போது அந்த பெண்ணை யாரு விவாகம் பண்ணிட்டாருன்னு சொன்னா விஸ்வரூபோ மகாவிப்ரஹா. பெரிய பிராமண, வேதாதீனா இல்ல சாஸ்திராதீனா பெண்ணு, பெரிய பிராமணன். அவன் அந்த பெண்ணை விவாகம் பண்ணி கொண்டார். அந்த பெண்ணு எப்படி இருக்கா? சர்வஜாம், எல்லாம் தெரிந்தவளா இருக்கு. அஷடா இல்லை, எல்லாம் தெரிந்த சரஸ்வதி தேவியுடைய அவதாரம் இல்லையா, அதனால சாஸ்திரம் எல்லாமே தெரிஞ்சவன். இவனும் அதுக்கு சளைச்சவன் இல்லையா, சர்வவித் தமகான் தான். இந்த பிராமணனும் நல்ல படிப்பாளி, எல்லாமே சர்வஜன் மாதிரி. அப்போ ரெண்டு பொருத்தமா இருக்கு. அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு. ஜக்ராஹ பாணிகமலம் ஹிமமித்ர சூனுஹு ஸ்ரீ விஷ்ணுமித்ர துஹிதுஹு கரபல்லவேன பேரி மிருதங்க படஹ அத்யயன அப்ஜ கோஷைஹி விங்மண்டலே சுபரிமூர்ச்சதி திவ்யகாலே. ஹிமமித்ர சூனுஹு, இந்த இப்போ ஒரு விஸ்வரூபா அப்படின்னு ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, இந்த விஸ்வரூபர் விஸ்வரூபருடைய அப்பா ஹிமமித்ரன்னு சொல்றார். ஹிமமித்ர சூனுஹு அப்படின்னு சொன்னா அவர் அப்பா பேர் ஏதோ சந்திர பேர் இருக்கும் போல இருக்கு.
அப்பேற்பட்டவருடைய கிமமித்ரம் அப்படின்னு பேர் வச்சுட்டு இருக்காரோ நம்ம ஒத்திரிக்கே. மேல ஏதாவது வருந்தா பார்ப்போம். பொண்ணுடைய அப்பா பேரு விஷ்ணுமித்ரன். ஸ்ரீ விஷ்ணுமித்ரன்கிறது பொண்ணனுடைய அப்பா. அவருடைய பெண்ணை ஹிமமித்ரனுடைய பையனான விஸ்வரூபன் தன்னுடைய கைகளாலே பாணி கிரகணம் செய்து கொண்டார். அந்த பாணி கிரகணம் செய்யும் போது அது பெரிய உற்சவமா பண்றா இல்லையா? அப்போ பேரி மிருதங்க படக அத்தியன அப்ஜ கோஷைகி, இந்த கோஷங்கள் பேரி மிருதங்கம் இதெல்லாம் வாத்தியங்கள். படகம் இந்த வாத்தியங்கள் கோஷம் என்ன, பிராமணால் வேதங்கள் சொல்லக்கூடிய அந்த வேத கோஷம் என்ன, சங்கநாதம் என்ன. அப்ஜன்னா இங்க சங்கம்னு வச்சுக்கணும். இந்த நாதங்கள்னாலே அந்த திக்குகளே அப்படியே நிரம்பிடுதான். ஒரே கோலாகலமா இருக்கு. திங்மண்டலே சுபரி மூர்ச்சதி திவ்ய காலே, ஒரு நல்ல சோபனமான முகூர்த்தத்திலே அந்த பெண்ணை விவாகம் செய்து கொண்டார் அந்த பிராமணர். தயா பத்னியா சக அவாத்சீத் சுச்சிரம் பவனே சுகம் நிரதோ வைதிகே மார்க்கே விஸ்வரூபோ மகாத்விஜஹா. இந்த விஸ்வரூபன் அப்படிங்கிற இந்த பெரிய பிராமணன் அந்த பத்னியோடு சேர்ந்து ரொம்ப நாள் சௌக்கியமாக தர்மத்தை ஆச்சரணம் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்தினார். நிரதோ வைதிகே மார்க்கே, நல்ல அனுஷ்டாதாவா இருந்துட்டு நல்லபடியாக தார்மீகமாக அவர் வாழ்க்கையை நடத்தியிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்படி நடக்கிற சமயத்துலதான் ஆச்சாரியால் இங்க இருந்து அவரை பார்க்கறதுக்கு போறார். அத பிரதஸ்தே பகவான் பிரயாகாத் தன் மண்டனம் பண்டிதமாசு ஜேதும் கச்சன் கஸ்ருத்யா புறமானுலோகே மாஹிஷ்மதியும் மண்டன மண்டிதாம் சஹ. விஸ்வரூபகான்னு சொன்னோமே, இவர் தான் மண்டனஹா, மண்டனம் மிஸ்ரஹா அப்படின்னு தெரியறது. ஏன்னா இங்க இந்த பிரயாகத்துல தானே ஆச்சாரியால் இப்ப இருக்கார். அப்ப அங்கேருந்து கிளம்புறார். குமாரல பட்டருடைய அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறார். எதுக்காக போறார்? பிரயாகத்திலிருந்து எங்க போறார்? மண்டனம் பண்டிதம் ஜேதும், அந்த பண்டிதர் மண்டன மிஸ்ரரை ஜெயிக்கிறதுக்காக, வாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்காக ஆகாச மார்க்கத்துல போறாராம். கச்சன் கஸ்ருத்யா, ஆகாச மார்க்கத்துல போகும்போது அந்த மாஹிஷ்மதி அப்படிங்கிற ஊரை பாக்குறாராம். புறம் ஆளுலோகே மாஹிஷ்மதி, அங்கதான் இவர் இருக்கார். மண்டன மண்டிதாம் சஹ, மண்டன பண்டிதன் அந்த ஊர்ல இருக்கிறதுனாலேயே அந்த மாஹிஷ்மதிங்கிற ஊருக்கு ஒரு அழகு. அதனால இவர் ஒரு அந்த ஊருக்கு ஒரு ஆபூஷணம் அலங்காரமாக இருக்கிற அவரை ஜெயிப்பதற்காக அந்த ஊருக்கு போய் சேர்ந்தார். பப்ரட்ச ஏகம் த்விஜம் தத்ர தத்தேகம் கந்து உன்மனாஹ குவஹி மண்டன மிஸ்ரஸ்ய வர்த்ததே சத்வ விஸ்திருதம். அங்க யாரோ ஒரு பிராமணர் பார்த்தார். பார்த்து அங்க எது அந்த அவருடைய கிரகம்னு தெரியணும் இல்லையா? அந்த மண்டன மிஸ்ரருடைய கிரகம் எதுன்னு தெரியறதுக்காக அந்த யாரோ ஒரு பிராமணனை பார்த்து கேட்கிறார், மண்டன மிஸ்ரருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த காலம் அவருடைய வீடு எல்லாம் பெரிய வீடா, மகத்தான வீடு, இந்த மாதிரி குட்டி குட்டியா இல்ல, இருக்கிற மாதிரி பெரிய வீடா இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். தமுவாச்ச ச விப்ரோபி தேசிகேந்திரம் அனன்யதீஹி வித்யாலயம் இதி க்யாதும் பாலத்ரும சமுச்ச்ரிதம் பிராகார தோரணாகீர்ணம் விலாஸ்தம்ப சதாவிருதம் தத் புரஹ பாடசாலாபிஹ விஷாலாபிः சமன்விதம் விதர்திகாம் விநிர்மாய தசஹஸ்த சமுன்னதாம் தத்ராத்யஸ்ய ஸ்வயம் சிஷ்யான் அத்தியாபயதி நித்யசஹ அகாரோபயதோ வீத்யௌ விநிர்மாய அதிசோபனே தத்வாரேஷு ச சர்வத்ர பாடயித்வா ஸ்ருதிரபி பஞ்சரேஷ்வபி அபிதோ பத்தாः பிரபுத்தா இவ சர்வதः
சுகசாரி முகா எத்திர தன்வதே நனு வாங்முகம். இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டு வர. தமுவாச்ச சவிப்ரோபி. ஆச்சாரியால பார்த்து அவர் கேட்கிறாரு இல்லையா, இந்த மண்டன மிஸ்ரருடைய கிரகம் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு இல்லையோ, அதுக்கு அவர் பதில் சொல்றார். வித்யாலயம்னு சொன்னா போறோம், சித்தமானது. வித்யாலயம்னா அவருடைய வித்யாலயம் தான், அவருடைய வீடுதான் வித்யாலயம். தாளத்ரும சமுச்சிரிதம், அந்த உயரமா இருக்கக்கூடிய ஒரு தாள விருட்சங்கள் மாதிரி நல்ல உயரமா இருக்கா. அத உயரமா இருக்க விருட்சத்துக்கு தாளத்ருமம்னு பேர், தாளப்பிராம்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பெரிய பங்களாவா இருக்கு, உயரமா இருக்கு. சமுச்சிரிதம் பிராகார தோரண ஆகீர்ணம், பிராகாரங்கள்லாம் இருக்கு, தோரணங்கள்லாம் இருக்கு, ஏகப்பட்ட தோரணங்கள். சிலா ஸ்தம்ப சதாவிரதம், கல் தூண்கள் 100 அவர் வீட்டுல இருக்கு. அப்படின்னா எவ்வளவு பெரிய விக்கிரகமா இருக்கணும் அது. தத் புரஹ பாடசாலாபிகி விஷாலாபி சமன்விதம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய கிரகத்துக்கிட்ட சுத்தி அவருக்கு முன்னாடி ஏக பாடசாலைகள், நிறைய பாடசாலைகள்லாம் கூட இருக்கு. அங்க இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பெரிய திண்ணை கட்டியிருக்கார். திண்ணையை கட்டி 10 அடி உயரத்துக்கு திண்ணையை கட்டி அது மேல பாடம் சொல்ல வச்சு இவர் உட்காந்து பாடம் சொல்லிட்டு இருக்காராம். விசர்திகாம் வினிர்மாய தசஹஸ்த சமுன்னதாம், 10 அடி உயரம் உள்ள அந்த திண்ணையை கட்டி அந்த அதுல உட்கார்ந்து தத்திர அத்தியசிய, அத்தியாசியன்னு இருக்கலாம்னு எனக்கு தோன்றது. அத்தியசியன்னு இருக்கு, அத்தியாசியா. அதுல உட்கார்ந்து ஆச உபவேசன் ஸ்வயம் சிஷ்யான் அத்தியாபயதி நித்தியசகா. சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லிட்டே இருக்காராம், அப்பவும் பாடம் சொல்லிட்டு இருக்காரு. அகாரோபயத்தோ வீத்யவ், இவருடைய கிரகத்துக்கு 2 பக்கமும் தெரு இருக்கு. இந்த பக்கமும் தெரு இருக்கு, அந்த பக்கம் தெரு இருக்கு. வினிர்மாய அதிசோபனே தத்வாரேஷு சர்வத்திர பாடயித்வா ஸ்ருதீரபி. அங்கங்க அந்தந்த பாடசாலையில எங்க வேதம் பாட சொல்லி கொடுக்கணும், எங்க சாஸ்திரம் பாட சொல்லி கொடுக்கணும், அதெல்லாம் கணக்கு வச்சுட்டு இருக்கார். அதனால அந்தந்த இடத்துல அவர் வேதங்கள் எல்லாம் பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறார், சாஸ்திரம் பாட சொல்லி கொடுக்கிறார். இப்படியாக அங்க எப்ப பார்த்தாலும் பாடுங்கதான். அப்பேற்பட்ட ஒரு கிரகம் அது. அவ கிரகத்திலே இந்த பாடத்தை கேட்டு கேட்டு இந்த கிளிகள், மைனாய் சொல்றோமே அந்த பறவை, இதெல்லாம் கூண்டுல வச்சிருக்கிறது இருக்கே, அதெல்லாம் சாஸ்திரார்த்தம் பண்றது. கேட்டு கேட்டு அதே வருது. பஞ்சரேஷு அபிதோ பத்தாக பிரபுத்தா இவ சர்வதா சுகசாரி முகாயத்திர தன்வதே நனு வாங்முகி. அது அழகா பேசுமா. அந்த கிளிகள் எல்லா இடத்துலயும் அழகுக்காக கூடுல தொங்க விட்டுருக்கா. அதுல அந்த கிளிகளும் அந்த மைனாக்களும் இதெல்லாம் ஆனா சம்ஸ்கிருதம் பேசுமா. யத்வீதிகா துவார நிபத்த கீரைஹி ஆராத் அதிஷ்டாய பரஸ்பரேண விதீயதே சாஸ்திர கதா பிரசங்கः ஜானீஹி தன் மண்டன பண்டிதௌகா. இந்த மண்டன பண்டிதருடைய கிரகத்துக்கு நான் அடையாளம் சொல்றேன் கேளு. அந்த வழியிலேயே துவாரத்துல அந்த கூடுகளுக்குள்ள கிளிகள்லாம் இருக்கும். அந்த கிளிகள்லாம் பரஸ்பரம் பேசிக்கும். என்ன பேசிக்கும் தெரியுமா? சாஸ்திர கதா பிரசங்கா. ஒரு சாஸ்திர விசாரம் பண்ணு, இந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். இப்படித்தான் அர்த்தம், அப்படியே அர்த்தம் சொல்லணும், அது இப்படியே சொல்லக்கூடாது அப்படின்னு கிளிகள் அந்த பட்சிகள் எல்லாம் பேசிக்குமே. இத பார்த்தா இதுதான் மண்டன பண்டிதருடைய கிரகம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஜானீஹிதன் மண்டன பண்டிதௌகா காயந்தி சாமானி ச யத்ர ஷாரியஹ ஸ்துவந்தி கீராஹ யஜுஷா ரிச்சாச்ச பரஸ்பரம் சுஸ்வரம் ஆதரேண
ஜானீஹி தன் மண்டன மிஸ்ரதாமா. ரொம்ப பெரிய அதிசயோக்தியா தெரியுது. அதாவது அங்க இருக்கக்கூடிய சாரிகைகள், ஒரு விதமான குருவிகள், இதுகள்லாம் சாமகானம் பண்றலாம். காயந்தி சாமானி. கீராகான சுக்கங்கள், அதாவது கிளிகள். கிளிகள்லாம் யஜுர்வேதம் ரிக்வேதங்கள்லாம் சொல்றது, அதெல்லாம் சொல்றான். பரஸ்பரம் சுஸ்வரம் ஆதரேன், ரொம்ப அழகா ஸ்வரத்தோட அழகா சொல்றதே. அதுதான் மண்டன மிஸ்ரருடைய கிரகம். அப்படிதான் இருக்கும் அது. ஸ்வதः பிரமாணம் பரதः ஸ்ருதிஸ்ஸா பலப்பிரதம் கர்ம பலப்பிரதோஜः ஜகத்ருவம் ஸ்யாத் ஜகத் அத்ருவம் ஸ்யாத் ஈராங்கனா யத்ர கிரங்கிரந்தி துவாரஸ்த நீடாந்தர சன்னிருத்தாः ஜானீஹி தன் மண்டன பண்டிதௌகः. இது வேற இடத்துல இன்னொரு சொல்லு இந்த பாடம் இருக்கும். ஆகவே சங்கர விஜயம் நினைக்கிறேன். இதுல வேற இதுலயும் எடுத்து போட்டிருக்கார். ஸ்வதः பிரமாணம் பரதः பிரமாணம் கீராங்கனாக யத்ர கிரம் கிரந்தி துவாரஸ்த நீடாந்தர சன்னிருத்தாக ஜானீஹி தன் மண்டன பண்டிதௌகன்னு இருக்கு. இதுல கொஞ்சம் அதிகப்படியாக சேர்த்து கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் விஷயத்தை அதிகமா சேர்த்துருக்கு. விஷயம் அதை விட அதிகமா வருது. ஒண்ணுமில்ல, அங்க என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, அந்த துவாரத்திலே கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் கிளிகள், இது வேதங்கிறது ஸ்வதப்பிரமாணமா இல்ல பரதப்பிரமாணமா அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு இருக்குமே, அந்த கிரகம் தான் மண்டனருடைய கிரகம் அப்படின்னு அந்த பிராமணன் சொல்றான். அதுதான் அங்க சொல்றது. இவர் இன்னும் கொண்டு விசேஷம் பண்றான். அங்க ஏகப்பட்ட கிளிகள் இருக்கா, அதுல சிலது ஸ்ருதி ஸ்வதः பிரமாணமா பரதः பிரமாணமா அப்படின்னு பேசுறது. அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு, கர்மா பலத்தை கொடுக்குமா இல்ல பரமேஸ்வரன் தான் கர்ம பலத்தை கொடுக்கணுமா, அப்படி ஒரு விசாரம். அதுக்கப்புறம் ஜெகத்துங்கிறது இது தீர்மானமா விநாசத்தை அடையக்கூடியதா இல்ல இது விநாசமே இல்லை இது சாஸ்வதமாக இருப்பதா, இப்படி எல்லாம் அந்த பெண் கிளிகள் எல்லாம் பேசிட்டு இருக்கும், பரஸ்பரம் பேசிக்கும். அதுதான் மண்டன பண்டிதருடைய கிரகம் அப்படின்னு அந்த பிராமணன் இவ்வளவு சக்தியா சொன்னானா. ஸ்ருத்வாச்ச தத் பிராப்ய கவே சகாசம் ததர்ஷ தம் பத்மஜ சன்னிகாசம். இதெல்லாம் கேட்டுட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார் ஆச்சாரியார். அவனுடைய கிரகத்துக்கு போய் அங்க பார்த்தாரா. அந்த கவிக்கு பக்கத்துல போய் பார்த்தாராம். பார்த்தா எப்படி இருக்கான், பத்மஜ சன்னிகாசம், பத்மபூஹு, பிரம்மாவா. பார்த்தா பிரம்மாவை பார்க்கிற மாதிரி இருக்கு. பிரம்மா 4 வேதம் 4 முகத்தா சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி வேதம் சாஸ்திரம் எல்லாம் பெரிய பண்டிதரா இருக்காங்க. ச விஸ்வரூபா கிருத வன்னிக அரியஹ பிரதீக்ஷமாணஹ அதிதிம் ஆதிதேயஹ உதைக்ஷத ஏனம் ஸ்வசரீர பாபிஹி பிரகாசயந்தம் விதிஷோ திசச்ச. அந்த மண்டனரும் விஸ்வரூபர், அப்படி ஒரு பேரு. விஸ்வரூபகான்னு சொல்லக்கூடிய அந்த பிராமணரும் ஆச்சாரியால பாக்குறார். எப்படி பாக்குறார், அவர் அக்னி காரியங்கள்லாம் பண்ணியாச்சு, மாத்தியானிகள்லாம் பண்ணிட்டு ஒரு அதிதிக்காக காத்துன்னு இருக்கார். அதிதிக்கு சாப்பாடு போடணுமே, அதனால பிரதீட்சமான அதிதியும் ஆதிதேயா, ஒரு அதிதி நமக்கு வரணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார். அப்ப இவரை பார்க்கிறார். இவர் எப்படி இருக்கார், அவருடைய சரீரத்தினுடைய அந்த பிரகாசம் இருக்கு. அந்த பிரகாசமானது அந்த இடம் பூரா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது. அவ்வளவு பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய தேஜஸ்வியா இருக்கக்கூடிய ஆச்சாரியாளை அந்த மண்டன மிஸ்ரர் பார்த்தார். மண்டன மிஸ்ரருக்கு ஆச்சாரியால் வந்தது தனக்கு ஒரு அதிதி கிடைச்சாரே அப்படின்னு சொல்றார். ஆச்சாரியால் அவரை பார்க்கறதுதான் வந்திருக்கார். இப்ப கேட்கறது வேற வாத பிக்ஷையை பத்தி கேட்க போறார். 20 ஸ்லோகம் ஆயிடுச்சு. இதோட